தற்புகழ்ச்சியோ பெருமையோ அதுக்காகலாம் எதுவுமே சொல்லலைங்கய்யா. உண்மை சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்றேங்க. இப்ப கூட ஒரு ஏர்கிராஃப்ட் சம்பந்தமான ஒரு புக் எடுத்து பார்த்தனா கூடங்கய்யா, அப்படியே பார்க்கும் பொழுதே அந்த சர்க்கியூட் அவ்வளவு தெளிவா புரியும். சாஸ்திரங்கள், புராணங்கள் அது மட்டும் இல்லைங்க. எதை எடுத்தாலும் அமைதியா அந்த பரமசாந்த நிலையிலிருந்து பார்ப்பேன், படிப்பேன். அது என்ன இருக்கோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ், டைம் அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. அப்படியே அது புரியும். புரியறது மட்டும் இல்லாம அதை நெக்ஸ்ட் லெவல்ல இருந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நடக்கும். இதுக்கு முழுமையான காரணம் ஒன்னே ஒண்ணுதான். பரமசாந்த நிலையில அஜபா ஜபத்தில் இருந்து உங்களுக்கு உள்ள நடக்கிறத அப்படியே பாருங்கய்யா. இது உங்களுக்கு சாத்தியம்யா. அதாவது இது நான் என் பெருமைக்காக சொல்லலைங்க, உங்களுக்கு சாத்தியம்ங்கிறதுக்காக சொல்றேங்கய்யா. என்னை பார்த்து நீங்க பயப்படணுன்றதுக்காக என்னை பத்தி நான் பேசலைங்கய்யா. என்னை பார்த்து நீங்க உற்சாகப்படையணுன்றதுக்காக பேசுறேன். ஆஹா, இவருக்கு சாத்தியம்னா நமக்கும் சாத்தியம் அப்படின்னு நீங்க உற்சாகம் அடைவதற்காகத்தான் இந்த சத்தியங்களை சொல்லுகிறேன். ஆனா திரும்பவும் அங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அமெக்டாலா ஹைஜாக் நடந்து அவங்க என்னை பார்த்து பயந்து உடனே வெறுப்பு, கோபம், பொறாமை இந்த மாதிரி உணர்ச்சிகளை கலந்து இந்த ஆள் என்ன இவரையே கடவுள்னு சொல்லிக்கிறான். ஐயா, நான் கடவுள்னு நிரூபிக்க நான் வரலைங்கய்யா. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க கடவுள் நிரூபிக்கத்தான் ஏன் வந்திருக்கேன். அதுக்கு தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேங்கய்யா. நான் கடவுள்லாம் உங்ககிட்ட யார்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. நமக்குள்ள கன்வின்ஸ் ஆகாத ஒன்னத்தாங்க மற்றவங்களுக்கு நாம கன்வின்ஸ் பண்ணி அது மூலமா மற்றவர்களுடைய கண்களிலே தெரிகிற நம்பிக்கையை பார்த்து தன் மீது நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேணும். எனக்கு அப்படி கிடையாது. நான் விளைவதற்கு முன்பாகவே பெருமான் தானாய் விளைந்து தன்மையானுபூதியை, பரமானுபூதியை தானே தந்தான், தானாகவே இருக்கின்றான். நான் பேசுறது எல்லாமே இந்த சத்தியங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க பேசுறேன். இதை நீங்களும் வாழ வேண்டும், அதுக்காகத்தாங்க பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் திரும்ப சொல்றேன், நீங்கள் கடவுள் என்று நிரூபிப்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இயங்கிக் கொண்டிருக்கின்றேன், பேசிக் கொண்டிருக்கின்றேன், செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். நான் கடவுள் என்று நிரூபிப்பதற்காக அல்ல. நான் கடவுள் அப்படிங்கிறத நான் எனக்கு தாங்க நிரூபிச்சுக்கணும். உங்களுக்குலாம் நிரூபிக்க வேண்டியது இல்லையா? புரியுதுங்களா? நீங்கள் கடவுள் என்பதை உணருங்கள். எப்போ இந்த பரமசாந்தத்திலிருந்து பயத்தை, உங்களுடைய காக்னிட்டிவ் இன்டர்பிரிட்டேஷன் பயம்னு மிஸ்இன்டர்பிரட் பண்றதுக்கு முன்னாடியே எக்ஸைட்மெண்ட்னு கண்டுபிடிச்சிடுறீங்களோ, அப்போ நீங்கள் நிரந்தரமான நிர்பயராக மாறுகிறீர்கள். அது லைஃப்ல எவ்வளவு பெரிய சுதந்திரம் தெரியுமாங்க. உங்க பிசியாலஜி மாறிடுங்க. உங்க சைக்காலஜி மட்டும் இல்ல, உங்க ஹோல் பாடி ஸ்ட்ரக்சர் மாறிடும், பிசியாலஜி மாறிடும். இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க. நேத்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தேன். இன்னைக்கு அந்த மாதிரி நீங்க ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க. அடுத்த 24 மணி நேரம் நாளைக்கு வரைக்குங்க, நாளைக்கு சத்சங்கத்துக்கு வர வரைக்கும் அப்சர்வ் த அப்சர்வர், விட்னஸ் த விட்னஸ். என்ன பயம் வந்தாலும் அத பயம்னு இன்டர்பிரட் பண்ணாம உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அப்படியே சாந்தமா பாருங்க. அந்த நேரத்துல மெதுவா உங்களுடைய அஜபா ஜபத்தை கவனியுங்கள். உங்களுடைய பிராணன் என்ன சப்தத்தை உருவாக்குகிறது, அது பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு உங்களுடைய பிராணன் தான், பிராண ஓட்டம் தான். அது என்ன சப்தத்தை உருவாக்குகிறதுன்னு சாந்தமா பாருங்க. பார்த்துட்டு அப்சர்வர் மேனிஃபெஸ்ட்னு ஹேஷ்டேக் போட்டு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி எனக்கு டேக் பண்ணுங்க. நேத்து டேக் பண்ணியிருக்கோங்க பல பேருடைய கொஸ்டின்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ற. கான்சியஸா உங்க லைஃபை டிசைன் பண்ண ஆரம்பிங்க. பி யுவர் ஓன் பாஸ், பி யுவர் ஓன் ஈஸ்வரன். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஈஸ்வரனாக மாறுங்கள். பிரபஞ்சத்திற்கே ஈஸ்வரனாகும் அனுபூதி உங்களுக்குள் மலரும். மன்னாதனாய் மாறுங்கள், ஜெகநாதனாவீர்கள். மத்குருவாய் மாறுங்கள், ஜெகத்குருவாய் ஆகுவீர்கள். மமாத்மாவை பாருங்கள், பரமாத்மாவாய் மாறுங்கள், சர்வபூதாத்மாவாக மாறுவீர்கள். உங்களுக்கு நீங்கள் ஈஸ்வரனானால், மன்னாதனானால் ஜெகநாதனாவீர்கள். உங்களுக்கு நீங்கள் குருவாக, தலைவனாக ஆனால், மத்குருவானால் ஜெகத்குருவாவீர்கள். மமாத்மா, உங்கள் ஆன்மாவை நீங்கள் முழுமையாக உணர்ந்தால் சர்வபூதாத்மாவையும் உணர்வீர்கள்.
முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பாஸ் கம்பெனி உங்க லைஃபை டிசைன் பண்ணுச்சுன்னு சொல்ற 23%, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் சோசியல் மீடியாவும் டிசைன் பண்ணுச்சுன்னு சொன்ன 9%, உங்க அன்கான்சியஸ் பேட்டர்ன்ஸ் டிசைன் பண்ணுச்சுன்னு சொன்ன 28%, நீங்க 3 பேரும் உங்க 3 குரூப்பும் நீங்க ப்ரூட்டலி ஹானஸ்டா இருந்ததுக்காக உங்களை வாழ்த்துற 2026 நீங்களே டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு என்னுடைய ஆசிகளை வழங்குகின்றேன். ஏர்லி பெஸ்ட் விஷஸ். அடுத்த சத்தியம் புரிந்து கொள்ளுங்கள். உண்மையிலங்கயா உங்களுடைய மூளை இந்த உலகத்தை இருக்கிற மாதிரியே உங்களுக்கு உணர்த்துறது இல்லைங்கயா. There is a huge gap between the reality and what you see. இப்ப நான் சொல்றது சாஸ்திரங்களிலே சொல்லப்படும் சத்தியம் மட்டுமல்ல, அறிவியலும் நிரூபிக்கின்ற சத்தியம். சாஸ்திர பிரமாணம், ஆப்த பிரமாணம், ஆத்ம பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், இந்த 4ஐயும் சேர்த்து சொல்லுகிறேன். சாஸ்திர பிரமாணம்னா நம்முடைய மொத்த அறிவின் கருவூலமான வேதாகமம், அதுதான் சாஸ்திரம். அடுத்தது ஆப்த பிரமாணம், அவிச்சின்ன குரு பரம்பரை, அறுபடாத குரு பரம்பரையில் அந்த ஞானிகள், குருமார்கள், ஆப்தர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே இந்த சாஸ்திர பிரமாணத்தை அனுபூதியாக அடைந்து அவர்கள் வெளிப்படுத்திய சத்தியங்கள், உண்மைகள். ஆத்ம பிரமாணம், இதையெல்லாம் என்னுடைய வாழ்விலே நான் அனுபூதியாய் அடைந்த சத்தியங்கள். பிரத்யக்ஷ பிரமாணம், அறிவியல் எல்லோருக்கும் இதை நிரூபித்து காட்டுகின்ற பிரமாணங்கள். இதை எல்லாத்தையும் சேர்த்துதான் உங்களுக்கு கொடுக்குறேன். அறிவியல் சொல்றத சாட்சி பிரமாணம்னு சொல்லலாம், பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்லலாம். நீங்க இதை அனுபூதியில அடைஞ்சிட்டு நீங்க மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா அது சாட்சி பிரமாணம்னு சொல்லலாம். நீங்க அனுபூதியில அடையிறது பிரத்யக்ஷ பிரமாணம், அதை மற்றவங்களுக்கு சொல்றது சாட்சி பிரமாணம். நீங்க அனுபூதியில அடைந்த பிறகு அது உங்களுடைய ஆத்ம பிரமாணமாகவும் மாறிவிடுகின்றது. வெறும் இந்த 28 நாள் மட்டும் எனக்கு கொடுங்கன்னா நான் உடனே உங்களை ஆசிரமத்துக்கு வந்துருங்கன்னா கூட கூப்பிடல. அப்படி வந்திருக்க முடிஞ்சா வாங்க. கைலாசா திருவண்ணாமலையோட கதவுகள் திறந்தே இருக்கின்றன. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இலவசமாக பரமசிவ சேனை நிகழ்ச்சி நடக்குது. உணவு, தங்குமிடம், வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து வகுப்பு கொடுக்குறேன். அது 5 லட்சம் ரூபாய் பெருமானுடைய ப்ரோக்ராம் இலவசமா கொடுக்குறேன். அது ஒரு பக்கம். 2வது, இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பரிவிராஜ யாத்திரையா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 1 மாத வகுப்பையும் இலவசமா கொடுத்து, 5 லட்சம் ரூபாய் பெருமானுடைய வகுப்பையும் இலவசமா கொடுத்து, நீங்க யாத்திரை போறதுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன். கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்.